ஹாய் மக்களே, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்முடைய பேசும் மலை அதால் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பு எதற்கானா, நம்முடைய விசைப்படகுகள் சமீபத்தில் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய விசைப்படகுகள் தண்ணியில் முங்குது. அதற்கான பலன்கள் விசைப்படகுகள் கிடைக்குதா இல்லையா? சரி, எதற்காக இப்படி கடலில் செல்கிற விசைப்படகுகள் இப்படி முங்கி சென்றால் அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் என்ன என்ற எப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம கமெண்டில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்காங்க, இந்த விசைப்படகுகள் முங்குனா அதற்கான இன்சூரன்ஸ் கிடையாதா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த போட்டுகள் விசைப்படகுகள் இன்சூரன்ஸு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள ரேஞ்சுக்கு இன்சூரன்ஸ் கட் பண்ண வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸு கிடையாது. தண்ணியில் போகிற எந்த வாகனத்துக்கும் இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மீனவனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே ஆயிட்டது. அதாவது 1995-94 நான் ஒரு மீனவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு வருஷ கணக்கில் எனக்கு பார்க்கும்போது பல 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுகளுக்கு விசைப்படகுகளுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இன்சூரன்ஸ் உண்டு. அந்த இன்சூரன்ஸுக்கான பணங்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்காக கையெழுத்தும் சைனும் கூட நான் போட்டிருக்கேன். நானும் கூட அந்த விசைப்படகுல பயணம் செய்திருக்கிறேன். அப்போது அந்த போட்டு முங்கி இருக்கிறது. அந்த போட்டுக்காக வேண்டி இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு. ஆனால் இப்போது தான் அந்த இன்சூரன்ஸ் விஷயங்களை தடை பண்ண வச்சுருக்காங்க. போட்டு வாகனத்தை தண்ணியில் போயாச்சுன்னா அது இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கான கொஸ்டின்கள் எதுக்குன்னு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் பல விஷயங்கள் இருக்கிறது. சில பேர்கள் ஆபத்தில் மூழ்கிறது, சில பேர்கள் வேண்டுமென்றே பழைய போட்டுகளை கொண்டு ஊக்கப்படுகிறார்கள். இப்படி பல கொஸ்டின்கள் கேள்விகள் ஒரு இடையூறுவமாக எழுகிறது. இதற்காகத்தான் கவர்மெண்ட் இப்போது சில விஷயங்கள்ல தண்ணீரில் செல்லும் வாகனத்துக்கு இன்சூரன்ஸை கட் பண்ண வச்சிருக்கான்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த கட் பண்ண வச்சிருக்கிறது மிக மிக கொடுமையானது என்று தான் நான் சொல்வேன். என்னென்னா 1 கோடி 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய வியாபாரங்கள், போட்டுடைய விசைப்படக்கூடிய விலை வியாபாரங்கள் எல்லாம் ரொம்ப மேலே இருக்கு. இவர்கள் வாழ்வாதாரங்கள் திடீர்னு ஒரு போட்டு தண்ணியில் முங்கிடுச்சு, ஒரு ஆபத்து ஏற்பட்டு முங்கி போச்சானா இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி வரப்போகிறது என்பதுதான் கேள்வி. ஆனால் இந்த இன்சூரன்ஸை மீண்டும் தொடங்க வேண்டும். இந்த இன்சூரன்ஸ் விஷயங்களை மீண்டும் நடத்த வேண்டும். போட்டு முங்கினால் கவர்மெண்ட் அதற்கான சில உதவிகளை செய்வதுதான் வழக்கம். அதை செய்து மீண்டும் கொண்டு வர வேண்டும். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸுகள் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போதுதான் அந்த இன்சூரன்ஸை கட் பண்ண வச்சிருக்காங்க. இது நமக்கு மீண்டும் இந்த இன்சூரன்ஸை தொடங்கினால்தான் போட்டுகளில் நிறைய வீழ்ச்சிகள் உருவாகும். வீழ்ச்சிகள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சில விஷயங்களாக மாறும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வான்னு நினைக்கிறேன். நம்மளோட கமெண்ட்ல கேட்ட இன்சூரன்ஸுக்கு போட்டுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் உண்டான்னு கேட்டாங்க. அதுக்கு கிடையவே கிடையாது என்று தான் இப்போ உள்ள கருத்து இருக்கிறது. ஆனால் இதை நமக்கு தக்க வைக்க வேண்டும். இந்த இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நானும் உங்களைப் போலதான் இந்த இன்சூரன்ஸ் எல்லா போட்டுகளும் கிடைக்கிறது தான் நம்முடைய விருப்பமும். ஆனால் இன்சூரன்ஸ் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரஸில் இருக்கி போட்டுகள் முங்கினா அதற்காக பாதிப்பும் தண்டனை அவர்களுக்கு மட்டும்தான் என்பதற்கான ஒரு தீர்மானத்தில் தான் இப்போ நம் நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் மாற வேண்டும். நம்ம மாற்ற வேண்டும். நமக்காக அதை மாறி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம். இன்சூரன்ஸு நீங்கள் இப்போது உண்டா இல்லைன்னு நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு இப்போது இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு தான் என்னுடைய தீர்மானம். சரி, பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.